நம்முடைய வாழ்க்கையில் அநேக அசாத்தியங்கள் இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறது. அப்ப இந்த அசாத்தியங்கள் எல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அதற்கு வழி எது என்றால், நம்மளை நேசிக்கிற நம் தகப்பன், நம்மளை அன்பு கூறுகிற தகப்பன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வழிதான் ஜெபம். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்திலே அசாத்தியங்கள் சாத்தியமாகும். ஜெபத்தின் மூலமாக வரலாற்றை மாற்றலாம். ஜெபத்தின் மூலமாக வரலாற்றை உருவாக்கலாம், வரலாற்றை மாற்றலாம். ஜெபத்தின் மூலமாக எல்லா மக்களை விட நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பவரை கொடுத்திருக்கிறார். இயற்கையை அல்லேலூயா மாற்றி நிறுத்த முடியும். எலியா ஜெபித்தால் இயற்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். மழை வா என்றால் வந்தது, நில்லு என்றால் நின்றது. யோசுவா ஜெபித்தார், சூரியனையும் சந்திரனையும் நில்லு என்று சொன்னால் நிறுத்து. இது எது? பவர். அப்ப அசாத்தியங்கள் எதுல சாத்தியம் என்று சொன்னால் ஜெபத்துல தான் சாத்தியம். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபம்னா என்ன? அல்லேலூயா. தேவனோடு உறவாடுகிறது, தேவனோடு பேசுகிறது. அதற்காக ஐயோ அப்பா பார்க்க போறேன், மந்திரியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கணும் சொல்லிட்டு ABCD ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம், ஃபோர்த் ஐட்டம் சொல்லி பட்டியலிட்டு போகிறதல்ல. ஒரு குழந்தை தன் தகப்பனிடத்துல எப்படி பேசுகிறதோ அப்படி பேசுகிறது தான் ஜெபம். இட் இஸ் ஜஸ்ட் கம்யூனிகேஷன். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு சபையின் ஒரு மிகப்பெரிய ஆதாரம், உங்க வாழ்க்கைக்கு ஆதாரம் ஏன் தெரியுமா? உங்க பணம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு அல்ல சபைக்கு. சபை என்றால் நீங்க தான், நாம தான். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. ஆதாரம் எது தெரியுமா? உங்க தொழிலுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க உயிருக்கு, உங்க வாழ்வுக்கு, உங்க மேன்மைக்கு, உயர்வுக்கு, வருமானத்திற்கு எது தெரியுமா? இந்த ஜெபம் தான் ஆதாரம். யார் ஜெபிக்கிறானோ அவன் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பான். ஜெபம் தான் சபையின் ஆதாரம். இந்த ஜெபத்துல தான் பவர். நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு என்று சொன்னால் இதுதான். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் கூப்பிடணும், நான் வரணும் சொல்லி எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இட் இஸ் ஆல்ரெடி ஓபன். உங்களுக்கு இன்டர்நேஷனலா அல்லேலூயா அந்த காலிங் ஓபனா இருக்கு. வாருங்கள் ஜெபிப்போம். அப்ப திறந்த வாசல் ஜெபிக்கிறதுக்கு பக்கம் சொல்லுங்க, திறந்த வாசல் ஜெபிக்க. அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்ம ஜெபிக்கிறோமா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? தேவ சமூகத்துக்கு வரீங்களா? உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? இதுவரை நடக்காத இருக்கிற அசாத்தியங்கள் நடக்கணும்னா நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு கனவு உண்டு. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் இந்த ஜெப திட்டம். அவரோடு பேசுகிறது. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? வேதம் வாசிக்கிறோம், ரைட். ஆண்டவரோடு எவ்வளவு பேசுறீங்க? மனதார எது ஆயத்தம் இல்லாமல் சிறு குழந்தை தகப்பனிடத்துல பேசுவது போல தேவனோடு பேசுகிறீர்களா? இங்கதான் இருக்கு. தட்டுங்கள், தேடுங்கள். சொன்னது யாரு? கர்த்தர். பிலிப்பியர் 4:6 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், பாருங்க, ஸ்தோத்திரத்தில் கூடிய இட்லி பிளஸ் சட்னி கலந்து போடுங்க உள்ள. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அல்லேலூயா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா உனக்கு நாடி துடிப்பு கரெக்டா இருக்கணும். அந்த நாடி துடிப்பு தான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஜெபம். அல்லேலூயா. ஜெபமே என்ன வேணா போட்டுக்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்க? இன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக மாதிரிகளை பின் வைத்திருக்கிறார். அதுல இன்றைக்கு ஜெபத்தின் மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
அநேக மாதிரிகள். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், மனிதனா எப்படி சொல்லி அநேக காரியம். அதுல ஒண்ணு ஜெபம். நம்முடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பவர்ஃபுல் வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா, அவருடைய முன்மாதிரியை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 1:35 அதிகாலமே எழும்பி ஜெபித்தார். கல்வாரி சிலுவைக்கு பாடுகளுக்கு போகிறதுக்கு முன்பதாக வேதனையை குறித்து, இந்த பாடுகளை குறித்து, அந்த துக்கங்களை குறித்து மனம் உடைக்கப்பட்டு வேதனை மாறணுமா, துக்கம் மாறணுமா, கவலைகள் மாறணுமா, கண்ணீர்கள் மாறணுமா, வழி ஜெப வழி. உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு மன கிளேசத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எது, கவலை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எது, பயம் எது, எந்த பயம், அதை எப்படி மேற்கொள்ளுகிறது? இவர் தேவாதி தேவன், 100க்கு 100 கடவுள், 100க்கு 100 மனிதன். இவர் ஜெபிக்காமலே இருந்திருக்கலாமே, அப்படி அல்ல. மனிதன் இந்த உலகத்திலே வாழும் நாட்கள் வரை அவன் சர்வ வல்லவர், பரிசுத்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், நமக்கு ஆதரவும் உயிரும் கொடுக்கக்கூடிய தேவனை நோக்கி அவன் மன்றாடத்தான் வேண்டும். அப்பதான் அவனுக்கு பலம், அது மேற்கொள்ள அவனுக்கு பவர் கிடைக்கும். அதுதான் ஜெபத்துல பவர். முன்னாலேயே மாடலா காமிச்சிட்டு இருக்கிறார், மறுபடியும் நம்மளே பார்த்து சொல்லுகிறார், சீஷரை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம எப்படி ஜெபிக்கிறோம், நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? குடும்பமாக குடும்ப ஜெபம் இருக்கா, தனி ஜெபம் இருக்கா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறதுக்கு நேரம் வைத்திருக்கிறீங்களா? ஆண்டவரோடு பேச நேரம் இருக்கா? உலகத்தோடு, மக்களோடு, மற்ற காரியங்களுக்கு நேரம் இருக்கு. உயிர் கொடுத்த, சுவாசத்தை வைத்த தேவனோடு இடைபட, அவரோடு பேச உங்களுக்கு நேரம் இருக்கா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஜெபம் குறைந்திருக்கிறது, சபையில ஜெபம் குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் இது தவறில்லை. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாம் ஜெபிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அந்த நெருப்பை எவ்வளவு பத்த வைக்கிறோம். மாதிரி இயேசு கிறிஸ்து தான். மருப மலையிலே அவர் ஜெபித்தார், பிரகாசம் அடைந்தார், இருள் மாறியது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் பிரகாசம். உங்க தொழிலில, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவி ஆத்ம சரீரத்திலே பரிசுத்தம், வல்லமை எதுல? ஜெபத்துல. ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கிறீங்களா? அல்ல உங்க குடும்பத்துல உங்களை குறித்து சாட்சி இருக்குதா? என் மனைவி ஜெபிக்கிற மனைவி, என் கணவன் ஜெபிக்கிறவன், என் மகள் ஜெபிக்கிறவர், என் மகன் நல்லா சாப்பிடுவா, என் மகன் நல்லா தூங்குவா, என் மகன் நல்லா படிப்பா. குட். இட்ஸ் நாட் வாஸ், இட்ஸ் குட். ஐ அப்ரிசியேட் தட். வாட் அபௌட் தட் prayer? நீங்க படிப்பு கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், வீடை கொடுக்கலாம், சொத்தை கொடுக்கலாம். ஆனால் வரும் நாட்களிலே இந்த உலகத்துக்கு உபத்திரவம் வரப்போகுது. அந்த நாட்களிலே அவன் தைரியமாக நிற்கணும் என்று சொன்னால் ஜெபம். ஆண்டவரே சொல்லிட்டார், வரும் நாட்களிலே தப்பித்துக் கொள்ள ஒரு வழி இருக்கு என்று சொன்னால் அது உன் பணம், உன் படிப்பு, உன் சொத்து. இல்ல கார்ல மூட்டை கட்டிட்டு ஓடிடுறியா கிராமத்துக்கு, வீட்டுக்கும் கிராமத்துக்கு ஓடிடுறியா? சில பேர் இப்ப அது கூட பண்ணி வச்சிருக்காங்க. சிட்டில என்ன நினைக்கடா நிலநடுக்கம் வருது தெரியாது சொல்லி கிராமத்திலேயே சின்ன ஒரு வீடு கட்டி, ஒரு டை கட்டி, மரங்கள்லாம் வச்சு, தோட்டங்கள்லாம் வச்சுட்டு, என்னைக்கு இங்க வருதா கார் ஸ்டார்ட் பண்ணணும், போயிடலாம். நான் சொல்றேன், கார் ஸ்டார்ட் பண்ணி போக முடியாது. கார் அர்த்த கேட்கல புசக்குன்னு உள்ள போயிடும். உன் நாடி துடிப்பு ஜெபமாக இருக்கணும். ஆமென். ஒரு ஜெபம், ஆண்டவரோடு பேசிட்டே இருக்கணும். அதை விரும்புறார். அதுதான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததும் இறங்கி வந்தார். ஆதாம் எங்க இருக்கிற? நான் அடுக்கலிலே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? தாளிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, தாளிச்சிட்டு ஆண்டு கூட பேசு. பொரியல் பண்ணும்போது ஆண்டவர் கூட பேசு. ஆண்டவரே எனக்கு இப்படி வலிக்குது, ஆண்டவர் இந்த வீட்டுல எல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு, நீங்க கொஞ்சம் பாருங்க, அப்படி பேசு. சாப்பிடும் போதே பேசு. ஆண்டவரே கொஞ்சம் சாப்பிட இப்ப எல்லாம் கொஞ்சம் எனக்கு நெஞ்சு எரிக்குது, ஆண்டவரே கொஞ்சம் பாருங்க, இந்த மட்டன் எல்லாம் சிக்கன் தின்னலாம் ஆசையா இருக்கு, கொஞ்சம் தின்ன கொஞ்சம் நெஞ்சு எரியுது, கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ஹீல் பண்ணுங்கப்பா.
That is the talking. எப்படி பேசுறீங்க? நானும் அப்படிதான். ஹல்லேலூயா ஆமென். நடக்கும்போது கொஞ்சம் வலி வந்துருச்சுன்னா, ஆண்டவரே இந்த கால் கொஞ்சம் வலிக்குது, ஊழியத்துக்கு போறது கஷ்டமா இருக்குது, இறங்குறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்க தழும்புகளாம் எனக்கு சுகம் வரட்டுன்னா எல்லாமே போயிடுச்சு எனக்கு. இந்த 6 months பேக்கால நான் சொல்லிட்டு தான், எனக்கு இடுப்பு நோவு, கால் நோவு, அந்த நோவு, இப்போ ஒரு நோவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஜெபம். அப்ப அதுக்காக ஜெபத்துக்காக வேற எல்லா நாளை விட்டு போட்டு ஐயோ ஜெபத்துக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி காலையில எந்திரிச்சு அதிகாலை ஒரு 1 hour ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நேரம் மணி யாராவது 1 மணிக்கு கொடுக்க முடியாதான்? அது அல்லாமல் இதுவும் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேலைக்கு போறதுல சோர்ந்து போக மாட்டேன், காசு சம்பாதிக்கல சோர்ந்து போக மாட்டேன். ஜெபத்தில் உனக்கு சோர்வு வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் அந்த வார்த்தையை போட்டு சொல்லி இருக்கிறார். நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். சோர்வுகள் வரும், சோர்வுகள் கொண்டு வந்து பிசாசு தடையை கொண்டு வருவான். அதனாலதான் சோர்ந்து போகாமல் தேவனை துதித்து ஆராதித்து நாம் கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். ரோமர் 12 வாசிப்பா. ரோமர் 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியா தரித்திருங்கள். உறுதி. காலைல எந்திரிச்சு எனக்கு வேலைக்கு போயே போறணும் உறுதி, ஃபங்க்ஷனுக்கு போயே போகணும் உறுதி, தீர்மானம் கோடு கிழிச்சாச்சு. ஆனா ஜெபத்துக்கு, ஆலயத்திற்கு, துதிக்கிறதுக்கு, தேசத்திற்காக ஜெபிக்க, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக ஜெபிக்க, அதுக்கு உறுதி இல்ல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? 1ஆம் தேதி எத்தனை பேருக்கு லீவ் இருந்தது? ஐயா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இடுப்பு வலிக்குது, அப்படி 10 மினிட் தூங்கலாம் விடுறான். இன்னைக்கு தூங்கு. சரி, உணருங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். தாவீது எப்படி தெரியுங்களா? அவன் எல்லாம் பேசிட்டே இருப்பான், எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பேசிட்டே இருப்பான். ஆண்டவரே எனக்கு இந்த சிந்தை வருது, ஆண்டவரே எனக்கு இது இப்படி வருது, இப்படி இருக்குது, ஆண்டவர் பேசிட்டே இருப்பான். நாம அப்படி இல்லை. பேசும்போது ஆண்டவர்கிட்ட பேசுறது எப்படி தெரியுமா? பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. புகழாத, ஃபர்ஸ்ட்ல ஒப்புக்கொடு, பேச அவர்கிட்ட. நிறைய அழுக்கு உள்ள வச்சிருப்ப. கார்பரேஷன் வண்டி வர மட்டும் வாசனை தான் இருக்கும். இந்த வாசனையோட வந்துட்டு அல்லேலூயா நீ பெரியவர், நீ நல்லவர், வாயை மூடு. என்ன நீங்க எப்படி? எனக்கு சில பேர் என்னன்னா அந்த சிஸ்டம் ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுறத, ஒரு அப்பா மகன்கிட்ட எப்படியா பேசுவான்? அது எப்படி நிலைமை எப்படி இருக்கட்டும், கட்டிப்பிடிச்சுக்க மாட்டான், ஒரு முத்தம் கொடுக்க மாட்டான். அதுதான் ஏன் ஜெபம். நாம அதை விட்டுருவோம். நீ பெரியவர், நீ பணக்காரர், நீ நல்ல மூடு வாய். உங்களுக்கு ஜெபிக்க எப்படி ஒரு பாரம்பரியமாக வச்சிட்டு இருக்கிறீங்க? தாவீது அப்படி இல்ல. அவன் நிலைமைய அப்படி பேசிட்டே இருப்பான். ஆடு மேய்க்கும் இதே பேசிட்டு இருப்பான். பேசி பேசிதான் மேல வந்துட்டான். அதுதான் ஜெபம். அதுக்குதான் அவ்வளவு எழுதி இருக்கிறது சங்கீதம். அல்லேலூயா. தப்பு வைக்கிறவர் இருக்கிறாரு சொன்னா, ஆண்டவர் அவர்கிட்ட நீ பேசு, பக்கம் சொல்லுங்க, அவர்கிட்ட நீ பேசு, பக்கம் அவர்கிட்ட பேசு. அல்லேலூயா. எல்லாம் முடியும். அல்லேலூயா. டாக்டரால கூடாதது, ஆமென். டாக்டர் ஒன்று சொல்லியிருப்பான், மருந்துகள் வேலை செய்யாது, ஒண்ணு இல்லை, எல்லா அசாத்தியங்கள் சாத்தியம் என் தேவனால். நம்ம ஜெபிக்கணுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கஷ்டத்தை பார்க்காதீங்க, பாடுகளை பார்க்காதீங்க, பயத்தை பார்க்காதீங்க. நமக்கு ஒரு கருவியை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், ஜெபம். இது நீங்க கையில எடுங்க, நேரத்தை கொடுங்க, இன்னைக்கு தொடங்குங்க. அல்லேலூயா. தொடங்கி இருக்கிறீங்க. சில காரணங்களால உங்க லைட்டு கொஞ்சம் டிம்மா எரியுது, எல்லாருக்குள்ளயும் இருக்குது, இப்ப கொஞ்சம் டிம்மா இருக்குது, அதை கொஞ்சம் பிரைட்டா பண்ணி விடுறாரு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க இது கொஞ்சம் பிரைட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் பிரைட் ஆயிருவீங்க, இருள் மாறியே போயிடும். அல்லேலூயா. ஆமென். ஏதோ அநேக காரணங்களால உங்க ஜெப வாழ்க்கை கொஞ்சம் அப்படி உள்ள போயிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மறுபடியும் இக்னைட், இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் அந்த ஃபயரை, ஃப்ளேமை உங்களுக்கு பத்த வச்சு விடுறார். நீங்க எரிய போறீங்க. உங்க தடைகள் மாற போகுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா அசாத்தியங்களை கர்த்தர் சாத்தியமாக மாற்றுவார். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாத. நமக்கு ஒன்று இருக்குது, கர்த்தர் சமூகத்தில் ஜெபம். ஜெபமே ஜெயம்.